தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யார் வந்தாலும் தெருக்குள்ளே விடாத ஓட்டு போடாத தயவு செய்து. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீரமுத்து, மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி. 2026 வருஷம் பிறந்து கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிருச்சு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு. எல்லா கட்சிக்காரங்களும் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு ஆயத்த பணிகளை தொடங்கிட்டாங்க. டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறது, ஹாட் பாக்ஸ் கொடுக்கறது, பாட்டில்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா தெரு தெருவா இறங்கி எலெக்ஷன் டயத்துல மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மக்கள் வீட்டு சைடே வரவே மாட்டாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய அரசியலா எப்பவுமே இருந்திருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்மளுடைய மதுரை மாநகர்ல பாத்தீங்கன்னா என்னென்ன அவலங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். மதுரை மத்திய தொகுதியில இருக்கவர் தான் பாத்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னாலே மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெயர் வாங்கினவர். ஆனா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆதரவாளரா, ஏன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியை நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி இருக்காரு. எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி இருக்காரு. ஆனா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சுத்தமானவரா அப்படின்றத மக்கள் தான் வரக்கூடிய தேர்தலில் முடிவு செய்யணும். உங்களுடைய ஒரு விரல் புரட்சியில நீங்க முடிவு செய்யணும். அவருடைய நேர்முக உதவியாளர் பெயர் பாத்தீங்கன்னா பாலாஜி. நல்ல ஒரு விஷயங்களை கவனிக்கணும். இவ்வளவு பெரிய அமைச்சரா இருக்கவங்க தனக்கு கீழே இருக்கக்கூடிய நேர்முக உதவியாளர் என்னென்ன தவறுகள் செய்யறாரு அப்படின்றத கூட கண்டுபிடிக்க முடியாதவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் எப்படி போய் மக்களுடைய பிரச்சனை அவர் சரி பண்ணிடுவாரா? கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல அப்பாவி மக்கள்களிடம் ஊழல் செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய நேர்முக உதவியாளர் தான் பாலாஜி என்பவர். அடுத்த குற்றச்சாட்டு அப்படின்னு வச்சோம்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆதரவாளர், தீவிர ஆதரவாளர் தான் ஆரப்பாளையத்தினுடைய பகுதி கழக செயலாளர் பாத்தீங்கன்னா பொன்வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. யாரையும் சொல்றதுக்கோ வைக்கிறதுக்கோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தப்பு பண்ணிருக்காங்க. எல்லா நியூஸஸ்லயுமே பிளாஷ் பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் எங்களுடைய பணத்தை, எங்களுடைய தமிழ் மக்களுடைய பணத்தை, எங்களுடைய மதுரை மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டிருக்காரு. யார் ஆட்டையை போட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்வசந்த் ஆட்டையை போட்டிருக்காரு. யாருடைய பெயரில் ஆட்டையை போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை பாத்தீங்கன்னா அவங்க பாவம், அவங்க அரசியல்லே கிடையாது. வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களை கொண்டு கவுன்சிலர் ஆக்கி திருப்பி அவங்கள பாத்தீங்கன்னா மேயரா இன்ஃபுளுயன்ஸ். இதெல்லாம் மக்கள் நல்லா கவனிக்க. இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகாரத்தை யார் மேல கொடுத்துருக்காங்க? அவங்களுடைய பலத்தை பிடிஆர் அவர்களுடைய கூட இருக்கக்கூடிய ஒரு தைரியத்துல அவரை சரி பண்ணி அது மூலியமா போய் மேயர் சீட்டு வாங்கிட்டு அந்த மேயர் பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிருக்காங்க. எப்படி துஷ்பிரயோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க. மக்களுடைய பணத்தை, அரசாங்கத்தினுடைய பணத்தை ஏமாத்தி வாரி சுருட்டி பொன்வசந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அப்படி கார்ல லக்ஸரியா போறாரு. நல்ல வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை போட்டு போறாரு. யாரோட பணத்துல போட்டு போறாரு? மக்களை ஏமாத்தின பணத்துல போட்டு போறாரு. நல்லா புரியுது. இது யார் மூலியமா நடக்குது? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மூலியமா தான் இது நடக்குது. இவ்வளவு பெரிய அவ்வளவு மதுரையில நடந்திருக்கு. சும்மா கண் துடைப்புக்கு திமுக பாத்தீங்கன்னா ஒரு கைது நடவடிக்கை. யார் மேல கைது நடவடிக்கை? பொன்வசந்த எதுக்கு பொன்வசந்த கைது நடவடிக்கை கைது பண்ணணும்? மேயர் யார்? சிட்டிங் மேயர் யார்? கவர்மெண்ட் பொறுப்புல யார் இருக்கா? இந்திராணி அவர்கள் தான் இருக்கா. இந்திராணி இன்ன வரைக்கும் கைது பண்ணிருக்காங்களா? மக்கள் தயவு செஞ்சு மறக்க கூடாது. இந்த மாதிரி மூர்த்தி கிழக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ பிளஸ் பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தியும் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2 அமைச்சர்கள், திமுகவின் 2 அமைச்சர்கள் மதுரையில இருக்காங்க. மதுரையில இருந்துட்டு இங்கிட்டு பாத்தீங்கன்னா வடக்கு தொகுதியில பாத்தீங்கன்னா தளபதினு ஒருத்தர் இருக்காப்புல. உள்கட்சியிலே காங்கிரஸுக்கு அவங்களுக்கு ரீசெண்டா கூட பெரிய சண்டையெல்லாம் வந்துச்சு. அப்ப இந்த மாதிரி 3 பேர் இருக்கக்கூடிய இந்த மதுரை மாநகரை எப்படி பெயர் வாங்கி கொடுத்திருக்காங்க? இன்னைக்கு வெளிநாட்டுல இப்ப நம்மளுடைய துபாய், சவுதி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த குறை சொல்றாருல உதயநிதி ஸ்டாலின், இந்த குறை சொல்றாருல திரு மு.க. ஸ்டாலின் அவர், இவங்க யார குறை சொல்றாங்க? திரு மோடி அவர்களுடைய பாதத்தை அவங்க குறை சொல்றாங்க. அவர் பாதம் பதிக்கக்கூடிய இடமெல்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறாங்க. பக்கத்து நாட்டுல, நீ சொந்த நாட்டுல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மாநிலத்துல நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, துணை முதலமைச்சரா இருக்கீங்க. இந்த மதுரையில மூணு பேரு டிஎம்கே சார்ந்தா, ஒருத்தர் எம்எல்ஏ, 2 மினிஸ்டர், கம்யூனிஸ்ட் கட்சியில பாத்தீங்கன்னா எம்பி சு வெங்கடேசன் இருக்காப்ல. மதுரை எப்படி பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க? குப்பை நகரம்னு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரம்பரியமான ஒரு மாநகரம் நம்மளுடைய மதுரை மாநகரம். தூங்கா நகரம்னு அழகான
பெயர் இருக்கு. பல பண்பாடுகளுக்கு உகர்ந்த ஒரு நகரம் வந்து நம்மளுடைய மதுரை மாநகரம். ஆனா எப்படி நமக்கு பேர் கிடைச்சிருக்குன்னா குப்பை நகரம் அப்படின்னு சொல்லி பேர் கிடைச்சிருக்கு. அப்ப இவங்கலாம் வந்து நமக்கு என்ன பண்ண போறாங்க? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து நமக்கு என்ன பண்ண போறாரு? தளபதி வந்து நமக்கு என்ன பண்ண போறாரு? மூர்த்தி வந்து என்ன பண்ண போறாரு? மூர்த்தி வந்து இன்னும் கொஞ்சம் ஆட்டையை போட போறாரு. இதுதான் நடக்க போகுது, வேற எதெல்லாம் நடக்க போறது கிடையாது. ஏற்கனவே நிறைய ஆட்டையை போட்டு சொத்தை ஃபுல்லா சம்பாரிச்சிட்டாங்க. இன்னமும் மூர்த்தி உள்ள வந்தாருன்னா இன்னும் நிறைய ஆட்டையை போடுவாரு. மேற்கு தொகுதியில சவாலாவே சொல்றோம், வீடு வீடா போவோம், வாசல் வாசலா போய் நீங்க பண்ண விஷயங்களை ஃபுல்லா நாங்க எல்லாத்தையும் மக்களுக்கு வந்து எடுத்துரைப்போம். யாரையுமே நீங்க வந்து ஓட்டு போடுறப்ப வந்து காலை தொட்டு கும்புறது, கையை தொட்டு கும்புறது, அவங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்க. ஆனா நாங்க மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நல்ல ஒரு விஷயம், மக்கள் தயவுசு நல்ல புரிதலுக்கு வாங்க. 2026 நல்லா நம்ம வந்து ஒரு சமநிலையில ஒரு நிகழ்காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எதிர்காலத்தை பத்தி நான் பேசல, நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் உள்ள போவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுகவை சார்ந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் உள்ள போவாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில சிட்டிங்ல இருந்த 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி தெரியுமா? செந்தில் பாலாஜியை காட்டிட்டு 10 ரூபா பாலாஜினா தான் அவர் ஃபேமஸ். அந்த 10 ரூபா பாலாஜி பாத்தீங்கன்னா சிறைக்குள் 1 வருடம் கள்ளி தின்ன வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். நாங்கள் மோடியை பின்பற்றி அரசியல் செய்யக்கூடியவர்கள் மதுரையில். அதனால எங்களுக்கு வந்து இந்த மடியில வந்து கனம் இருந்தாலும் வழியில பயம் இருக்கா, அந்த மாதிரி இந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய வசனங்களுக்கு உள்ளானவர்கள் நாங்க கிடையாது. நாங்க வந்து எதிர்மறையா ஒரு விஷயம் தப்புனா அது தப்புதான், அது யாரா இருந்தாலும் சரி தெருவா போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி மதுரையில இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு. கக்கூஸ்ல ஊழல் பண்ணிருக்க, கக்கூஸ் கேவலம். அந்த கக்கூஸ்ல நீ ஊழல் பண்ணிருக்க. நீ இப்பெல்லாம் சம்பாரிச்சு உன் குடும்பத்தை மேடேத்தி நீ 2 கோடி ரூபாய்க்கு 3 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நீ மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நினைக்கிற. ஒருத்தனாச்சும் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக திமுக போட்டுருக்கேன். யாராவது ஒருத்தர் உருப்படியான உன்னை போட்டிருக்கீங்களா? யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தர் புதுமுகத்துக்கு யாருக்காவது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அந்த பழம் நின்று கொட்டா போட்டவங்க ஆல்ரெடி அவன் திருடி இருக்கான், திருப்பி வந்து அவன் திருட தான் போறான். வேற என்ன நடக்க போகுது? இதுதான் விஷயமே தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. அதனால கள போராட்டத்துல நிக்க போறோம். மேற்கு தொகுதியை என்டிஏ கூட்டணிக்கு வழக்கம் போல ஜெயிக்க வச்சிரும். 100% வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு. 100% ஜெயிக்க வைப்போம். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க, எங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆள் எல்லாருமே இருக்காங்க. அதனால வந்து மக்களுக்கு தெரியும் யாரு வந்து இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் வீரமுத்துன்ற ஒரு தனி மனிதன், ஒரு இளைஞன். நான் வந்து எம்எல்ஏ கிடையாது, நான் வந்து கவுன்சிலர் கிடையாது, நான் ஒரு சாதாரண அரசாங்க பதவியில கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு அங்க சிட்டிங்ல இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் செய்ய முடியாத ஒரு விஷயத்த, அந்த ஏரியால சிட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஇ வந்து செய்ய முடியாத ஒரு விஷயத்த நான் தனி மனிதனா போராட்டம் பண்ணி அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அடிக்க முடியுமோ அடிச்சு பல விஷயங்கள் செஞ்சிருக்கேன். அது எங்க ஏரியால இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நல்ல தெளிவாவே தெரியும். அதனால மக்கள்கிட்ட போய் சொல்லுவேன் கட்டாயம், நீங்க என்னென்னலாம் ஊழல் பண்ணிருக்கீங்க. ஆத்து மணலை கூட கொள்ளையடிச்சு பிழைப்பு நடத்துறவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன். ஏதோ ஸ்டேட்டஸ் போனா எனக்கு பத்திக்கிட்டு வருது பயங்கரமா. என்ன பத்திக்கிட்டு வருது? திருடி அவன் சம்பாதிக்கிறான். அவனுக்கு போயிட்டு நீ திமுக சார்ந்த வேலை என் கான்டாக்ட்ல இருக்கும் பல பேர் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் போடுறது. நாங்கெல்லாம் வந்து திமுக காரன் தான். ஆனா கிட்டத்தட்ட 2 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்முணர்வு பண்ணக்கூடியவரோட பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். நான் சொல்றேன், பாலியல் வன்முணர்வு பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்துல நீ வாழ்றன்றத கேவலத்துல நீ இல்லைன்றத எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கமா இருக்கு. நல்லா கேட்டு, எவனா ஒரு திமுக காரன் தமிழ்நாட்டுல இத்தனை திமுக காரன் இருக்கான், ரோட மறைச்சு உன் கட்சி தானே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு, எவனாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்க, இல்ல வந்து சிறைக்கு சென்றிருக்க, போராட்டம் பண்ணி ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்க. இது இத்தனை வருடங்கள்ல நான் பிறந்ததுல இருந்து இத்தனை வருடங்கள்ல இல்லாத ஒரு கேவலமான ஒரு மானங்கெட்ட ஆட்சி தான் இப்ப வந்து கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு. போதை கலாச்சாரம் எல்லா பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆரம்ப புள்ளியா இருக்கிறது வந்து கஞ்சா சாராயம் தான் ஆரம்ப புள்ளியா இருக்கு. அதை ஒழிச்சுட்டாலே இங்க பிரச்சனையே கிடையாது. அதை ஒழிச்சுட்டாலே சரி. நான் என்ன சொல்றேன், இன்னுமே வந்தா நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. 6 வருஷம் இருந்தே ஒண்ணும் செய்யலையே, இனிமே வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? அதனால வந்து மேற்கு தொகுதியின் வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டது. மதுரையில இருக்க எல்லா தொகுதியிலுமே ஒர்க் பண்ண போறோம். எல்லா தொகுதியிலையும் என்டிஏ கூட்டணியை சார்ந்து நிற்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் உயிரை கொடுத்து கூட வேலை செய்து ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்க வந்து காசுக்காண்டியோ பணத்துக்காண்டியோ பதவிக்காண்டியோ அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது. அடிப்படை மாற்றம், அரசியல் என்பது அடிப்படை மாற்றம் இங்க ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. களத்துல சந்திப்போம். நீ ரெகுலரைஸ்டா பழையபடி 24/7 ரொம்ப ஃபோர்ஸா வந்து எங்களுடைய அரசியல் பணி வந்து இந்த நாளை திங்கட்கிழமையில இருந்து கட்டாயம் இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். மக்கள் தயவு செஞ்சு நல்லவர்களை
பார்த்து வாக்களியுங்கள். நான் வந்து நீ வாக்கு செலுத்துங்க, யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்துங்க, சுயேட்சையா நிக்கிறவனுக்கு கூட வாக்கு செலுத்துங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்கு செலுத்தினா உன்னுடைய டோட்டல் பரம்பரையுமே பாவம் செய்த ஒரு பரம்பரையாக ஆகிவிடும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் எதனால 2 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு மாநிலத்துல வாழ்ந்துட்டு இருக்க, நாளைக்கு வரக்கூடிய உன் பெண் சமூகமே உன்னை வந்து காரி துப்பக்கூடிய ஒரு அவலத்துக்கு ஒரே ஒரு ஓட்டு அவன் காசு கொடுத்துதான் ஓட்டு கேட்பான். காசு உன் காசு வாங்கிக்கோ, தாராளமா வாங்கிக்கோ. நம்ம பணம், நம்ம கிட்ட வரி பணத்துலதான் மேயர் இந்திராணி பொண்ணு வசந்த் 200 கோடி ரூபாய் அடிச்சுட்டு செட்டில் ஆயிருச்சு லைஃப்ல. அந்த மாதிரி உங்க பணத்தை நீங்க தாராளமா வாங்கிக்கங்க. ஆனா தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யார் வந்தாலும் தெருக்குள்ளே விடாத ஓட்டு போடாத, தயவு செஞ்சு. நன்றி.